மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என திராவிட முன்னேற்றக் கழகம், மக்கள் நல கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியுள்ளன. இது சாத்தியமா? பார்க்கலாம் இப்பொழுது. இந்தியாவிலேயே வங்கிக் கடன் பெறுவதில் முதலிடத்தில் இருப்பது தமிழகம்தான். இதனால் தானோ என்னவோ பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதனை ரத்து செய்வதை தங்களது தேர்தல் வாக்குறுதிகளில் முன்னிலைப்படுத்துகின்றன. கல்வி கடன் ரத்தானாலும் அதன் கடன் தொகையை அரசே வங்கிகளுக்கு செலுத்துவதன் மூலம்தான் சாத்தியப்படுத்தலாம் என்கின்றனர் மூத்த வங்கியாளர்கள். அப்படியானால் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சுமார் 12,000 கோடி கல்வி கடனை அரசே ஏற்க வேண்டி வரும் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி கடனை நாம் திருப்பி செலுத்த தேவையில்லை என்ற தவறான எண்ணத்தை மாணவர்களிடம் விதைப்பது உகந்ததல்ல எனவும் துறை வல்லுநர்கள் கருதுகின்றனர். இது பின்னால என்ன ஆகும்னா, மாணவர்கள் கல்வி கடன் தள்ளுபடி அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகும்போது அவங்களுக்கு சிபில்ங்கிற ஒரு அமைப்பு வழியாக அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கும் அவங்களுக்கு கம்மியாயிடும். ஏன்னா பின்னால அவங்க கார் லோன் வாங்கணும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு லோன் வாங்கணும், அவங்க தொழில் தொடங்க ஒரு கடன் வேணும் அப்படின்னு எந்த வங்கி இந்தியாவில் போய் அப்ரோச் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு இதில் ரெக்கார்டில் இருக்கும். அதனால வங்கிகள் அவருக்கு கடன் தராது. இது ரொம்ப ஆபத்தான விஷயத்தை நோக்கி அரசியல் கட்சிகள்லாம் பயணிக்கிறாங்க. இந்த அளவிற்கான தொகையை அரசு செலுத்துவதில் ஒருவேளை இழுபறி இருக்குமேயானால் இனி கல்வி கடன் வழங்க வங்கிகளும் தயக்கம் காட்டும் நிலை ஏற்படலாம் என்கின்றனர் நிபுணர்கள். கடனை ரத்து செய்வதற்கு பதிலாக கல்லூரி கட்டணத்தை குறைக்கலாம், உதவித்தொகையை அதிகரிக்கலாம், கடன் வட்டி தொகையை குறைக்கலாம் போன்ற விஷயங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. ரீபேமெண்ட் டேஸை கம்மியாக கொடுக்குறாங்க, லாங்காக கொடுக்கறதில்ல. மாணவர்களை சுமையை ஏற்றுறதுனால அவங்களால கட்ட முடியாத நிலைமை. அதை ஆராய்ச்சி செய்து அவங்களுக்கு ஜீரோ, அவங்களுக்கு படித்து முடித்து 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் முறையில் வேலை கிடைக்கிறவர்கள் ஒரு ஜீரோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கடன் கொடுக்கலாம். அந்த கடன் சுமையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடனுக்கான ஒரு மானியம் ஒரு 20% 25% மானிய தொகையை கொடுக்கலாம். கல்வி கடன் ரத்து என்பது பொதுமக்களால் வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கும் விளைவுகளையும் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. மாணவர்களுக்கான கல்வி கடனை ரத்து செய்வதை விட அந்த கடனை அடைப்பதற்கான மூலதனத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் அரசியல் கட்சிகளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பது துறை வல்லுநர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் அபிநயா.